श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. पुष्पपद्धति श्लोकं 334. त्वय्यर्पितानि मनुजैर्मणिपादरक्षे दूर्वाङ्कुराणि सुलभान्यतवा तुलस्याः साराधिकाः सपतिरङ्गनरेन्द्रशक्त्या संसारनागदमनौषधयो भवन्ति. பதபதார்த்தம். ஹே மணிபாதரக்ஷே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே, மனுஜைகி மனிதர்களாலே, துவயி உன்னிடத்தில், அர்ப்பித்தானி சாற்றப்பட்டவைகளும், சுலபானி சுலபமாய் அகப்படக்கூடியவைகளுமான, தூர்வாங்குராணி அருகம்புல்லின் முளைகளும், அத்தவா அல்லது துளசியாகா துளசிகளாவது, ரங்கநரேந்திர ஸ்ரீ ரங்கநாதனாகின்ற விஷவைத்தியனுடைய சக்தியா சக்தியினாலே, சாராதிகாக சத்யகா மிக பலமுள்ளவைகளாய்கொண்டு, சம்சார பிறப்பதிறப்பதாகின்ற நாக பாம்பிற்கு, தமனௌஷதயா அடக்குகின்ற பச்சிலைகளாக, பவந்தி ஆகின்றன அப்படின்னு சாய்க்கிறார். இதுவும் ஒரு அழகான ஒரு உபமான உப்மேயம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாக நமக்கு கொடுத்துருக்கார். அதாவது பொதுவில் நமக்கு விஷ வைத்தியம், அதாவது ஒரு விஷக்கடி ஏற்பட்டுருது, பாம்பு கடி தேள் கடி அந்த மாதிரி இருந்ததுன்னா பச்சிலைகளை வச்சுட்டு ஒரு வைத்தியம் பார்ப்பேன். அந்த மாதிரியான ஒரு ஸ்லோகமாக இது நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ இங்கே யாருக்கு அந்த விஷ வைத்தியம் தேவைப்படுறது அப்படின்னா, யாருக்கு விஷமானது பீடிச்சிருக்கு அப்படின்னா நம்மள மாதிரி சம்சாரிகளுக்கு. இப்போ அதுக்கு வைத்தியர் யார் அப்படின்னா பெருமாள் தான் வைத்தியர், ரங்கநரேந்திரன் தான் வைத்தியர். இப்போ அந்த பச்சிலை எது அப்படின்னு பார்த்தோன்னா, சுலபமாக கிடைக்கக்கூடிய அருகம்புல்லோ அல்லது துளசியோ அப்படின்னு சாய்க்கிறார். துர்வாங்குராணி சுலபானி, அதாவது சுலபமாக கிடைக்கக்கூடியது துர்வாங்குராணி அருகம்புல், அத்தவா இல்லைன்னா துளசியாக ரொம்ப வசத்தியான புல்லில் ரொம்ப சாதாரணமானது அருகம்புல், இலைகளில் ரொம்ப வசத்தியானது துளசி இலை. அது நமக்கே தெரியும், நிறைய விருத்தாந்தங்கள் துளசிக்குன்னே உண்டு. அப்படி அந்த துளசியை இந்த இடத்துல ஔஷதியாக தான் அதாவது ஒரு மருந்தாக தான் இந்த ஸ்லோகத்தில் அவர் அதை சாய்க்கிறார். இந்த மருந்தானது, மூலிகை மருந்தானது, இந்த பச்சிலை மருந்தானது அவர் அந்த பச்சிலைகளை வச்சுண்டு நமக்கு இருக்கக்கூடிய விஷத்தை இறக்கிறார். ஆனால் அந்த பச்சிலைகளுக்கு எப்படி அவ்வளவு சக்தி வந்தது அப்படின்னு பார்த்தா, பக்தியோட அந்த இலைகளானது பாதுகைக்கு சமர்ப்பிக்கப்படும் பொழுது, அது சாதாரண அருகம்புல்லாக இருக்கட்டும் இல்லை வசத்தியான துளசியாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் பக்தியோட பாதுகைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அந்த இலைகளானதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த இலைகளை ஒரு காரணமாக வச்சுண்டு அதை பச்சிலையாக்கி அந்த பக்தியோடு நம்ம சமர்ப்பித்ததுனால பெருமாளானவர் நமக்கு ஒரு வைத்தியம் பண்ணுறார். அந்த வைத்தியம் பண்ணுறதுனால என்ன ஆறுது அப்படின்னா, நம்மளுடைய விஷமானது இறக்கப்படுறது. நம்ம உடம்புலேருந்து அந்த விஷத்தை அவர் எடுத்துடுறார். என்ன விஷம்? பாம்பு கடித்த விஷம் அளவுக்கு பெரிய விஷம் இது. எது அப்படின்னா இந்த சம்சாரம். இந்த சம்சாரம்ன்ற இந்த விஷத்தை சுலபமாக பெருமாளானவர் இறக்கிடுறார். எதன் மூலமாக? இந்த துளசி அருகம்புல் எதெல்லாம் பக்தியோட பாதுகை கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டதோ அதை வச்சுண்டே அவர் அந்த விஷமுறிவாக அதை நமக்கு கொடுத்துடுறார் அப்படின்னு சொல்கிற அழகான ஸ்லோகம். பெருமாளுக்கு பெருசாக ஒரு ஆயுதம்லாம் வேணுங்கிறதே இல்லை. நம்ம இது நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். திருவிக்கிரமனா அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வாமனனா போய் கேட்கும்பொழுது தர்ப புல்லை வச்சுட்டே சுக்கராச்சாரியாரோட கண்ணை அவர் பதம் பார்த்தார். ஏன்னா அவர் ஒரு தர்மத்துக்கு ஒரு விரோதமாக அந்த இடத்துல சுக்கராச்சாரியார் நடக்கிறதுக்கு இருந்தப்ப அந்த மாதிரி அதையே அவர் அஸ்திரமாக உபயோகித்தார். காக்காசுரை வதத்தும் போது பெருசாக ஒரு வில்ல அம்பெல்லாம் எடுத்தெல்லாம் பண்ணலை, ஒரு தர்பத்தை வச்சு அவர் அந்த காக்காசுரனுக்கு புத்தி புகட்டினார். அதே மாதிரி சீதையானவள் ராவணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புல்லை எடுத்து போடுறா குறுக்க. ராவணனுக்கும் சீதைக்கும் நடுவில் சீதையானவள் ஒரு புல்லை எடுத்து போடுறா. ஆக அவளுடைய சக்திக்கு இந்த புல்லே போதுமானது. அவளால் நமக்கு எல்லாத்தையுமே பண்ண முடியும். நம்ம தப்பு பண்ணால் அந்த புல்லை வச்சுட்டு நமக்கு தண்டனையும் கொடுக்க முடியும். நம்ம நல்லது பண்ணும்பொழுது அதையே பச்சிலையாக மாற்றி நமக்கு விஷத்தை இறக்கவும் முடியும். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை பக்தியோடு சமர்ப்பிக்கணும்.
யார் இதை பக்தியோட பாதுகை கிட்ட சமர்ப்பிக்கிறாளோ, அது சாதாரண அருகம்புல்லாக இருக்கட்டும், இல்லை வசத்தியான துளசியாக இருக்கட்டும், அதையே பச்சிலையாக மாற்றி நமக்கு பிடிக்கப்பட்டிருக்கின்ற நம்ம பிடிச்சுன்னு இருக்கிற இந்த ஒரு பாம்பிற்கு ஒரு விஷம் ஏறி இருக்குது, நமக்கு சம்சாரம்ன்ற விஷமானது நம்ம உடம்புல ஏறி இருக்குது, அதை பெருமாளானவர் இறக்கிடுறார், அதை சரி பண்ணிடுறார் அப்படின்னு சொல்கிற அழகான ஸ்லோகம். திருவிருத்தத்தில் நம்ம ஆழ்வார் ரொம்ப அழகாக ஒரு பாசுரம் கொடுத்துருப்பார். துளசியோட மகிமையை சொல்கிற மாதிரி நம்ம ஆழ்வார். தெய்வத்தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேராயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினேன். துளசிக்கே அந்த ஒரு ஏத்தம் உண்டு. அதாவது துளசி தான் வேணுன்றது இல்லை, துளசியோட தாராக இருக்கலாம், தழையாக இருக்கலாம். தார்னா ஒரு 4 இதழ் சேர்ந்த துளசி, அந்த மொத்தமாக அந்த துளசியாக இருக்கலாம், இல்லை ஒரே ஒரு இலையாக இருக்கலாம், இல்லை துளசியோட அந்த காம்பு அந்த கொம்பாக இருக்கலாம், இல்லைன்னா துளசியோட வேர், அந்த வேர் கூட போதும். அந்த வேரும் கிடைக்கலன்னா அந்த வேர் நின்ற மண், அந்த துளசின்றவளுக்கே அப்படி ஒரு மகிமை உண்டு. அந்த மண்ணையாவது கொண்டு என் மேலே சேருங்களேன் அப்படின்னு ஆழ்வார் நாயிகா பாவத்தில் கதர்ற மாதிரியான பாசுரம் அது. ஆக துளசிக்கே அந்த பெருமையானது உண்டு. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி துளசியை ஒரு மூலிகை ஔஷதியாக தான் எடுத்திருக்கார். ஏன்னா பக்தியோடு சமர்ப்பிக்கப்படுற அந்த துளசியோ அல்லது அருகம்புல்லோ, புற்களில் சாதாரணமான அருகம்புல்லோ அல்லது வசதியான துளசியோ, அந்த பக்தின்ற எலிமெண்ட்டு தான் பெருமாள் அங்கே பார்க்குறார். அது இருந்ததுன்னா ரங்கநாதன்ற விஷ வைத்தியன் என்ன பண்ணுறார், விஷத்துக்கு வைத்தியம் பண்ணுறவர் என்ன பண்ணுறார், நம்மளுடைய சம்சார விஷத்தை போக்கிடுறார் அப்படின்னு. இந்த ஸ்லோகத்தில் என்ன ஒரு அழகு அப்படின்னு உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார். ரங்க நரேந்திரன்ற பதம் அவ்வளவு அழகு. நரேந்திர அப்படின்ற சொல் ஒரு அரசனை குறிக்கிற வார்த்தை. நரேந்திரன் அப்படின்னா அரசனை குறிக்கிற வார்த்தை. ஆனால் அந்த நரேந்திரன்ற சம்ஸ்கிருத பதத்துக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அர்த்தம் என்னன்னா விஷவைத்தியன்னு ஒரு அர்த்தமும் உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார். ஆக ரங்கநரேந்திர இது நம்மாண்டவன் வியாக்கியானத்தில் ரங்கநாதனாகின்ற விஷவைத்தியனுடையன்னு அவர் ரெண்டும் சேர்த்து எடுத்திருக்கார். உத்தமூர் சுவாமி ஸ்பெசிஃபிக்காக இதை தனியாக கொடுத்துருக்கார். நரேந்திரன்ற பதமானது அரசனையும் குறிக்கும் விஷவைத்தியனையும் குறிக்கும்ன்றதுனால நம் சுவாமி இந்த ஸ்லோகத்துக்கு அந்த விஷவைத்தியன்ற பதத்தை எடுத்துட்டு அதை எப்படி அழகாக நமக்கு கொடுத்துருக்காருன்னு அவர் அவ்வளோ ஸ்லாகிக்கிறார். ஆக நரேந்திரன்ற பதமானது இங்கே பெருமாளை அரசன்னு காமிக்கிற அர்த்தம் இல்லை, அவர் வைத்தியன். அந்த அருகம்புல்லோ துளசியோ பக்தியோட எதை சமர்ப்பிக்கிறோமோ அதை வச்சுட்டே நமக்கு அவர் வைத்தியம் பார்க்குற ஒரு வைத்தியனவர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தெரிவிக்கிறார் அப்படின்னு உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார். ஆக இந்த மாதிரி பதப்பிரயோகங்கள்லாம் இந்த பద్ధதியில் ரொம்ப அழகு. அதாவது விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே நிறைய சொல்லப்பட்ட விஷயங்கள், தெரிகிற விஷயங்கள் அல்லது ஒரு அழகுக்காக சொல்கிற விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த பதப்பிரயோகம்ன்றது அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பெரியவா அவ்வளோ ரசிக்கிறா இந்த மாதிரி ஸ்லோகங்களில். ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பக்தியோட சமர்ப்பிக்கப்படுற துளசியின் மூலமாக நம்மளுடைய பிறப்பிறப்புன்ற இந்த சம்சார பந்தத்தையே பெருமாளானவர் போக்கிடுவார். எப்போ அது பக்தியோட பாதுகை கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டதாக இருந்தால் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக அழகாக நமக்கு இதை கொடுத்துருக்காரடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா.